வியூவர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்திருந்தது. 1 இயர் வரைக்கும் யூஸ் பண்ணேன், எந்த சேஞ்சஸும் இல்லை, அப்புறம் யூஸ் பண்ணணும்னு சொல்றீங்களா, பண்ண வேணாம்னு சொல்றீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இதோட செகண்ட் ரிவ்யூ வீடியோவில் ஃப்ரெண்ட்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா இந்த இன்க்ரீடியன்ஸ் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இது இல்லாமல் அண்ட் ஃபியூ சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அவங்களோட வீடியோஸில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதனால் இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நம்ம ஹேருக்கு யூஸ் பண்ணிக்கவே மாட்டோம். ஓகேங்களா, இது வந்து முருங்கை இலை, இது செம்பருத்தி, மற்றதெல்லாம் எனக்கு தெரியல சத்தியமாக என்னென்ன, இது கோகோனட் ஆயில்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, அதனால் இப்போ இது எல்லாமே நம்ம ஹேருக்கு யூஸ் பண்ணிக்க மாட்டோம். ஏதோ ஒன்று ரெண்டு தான் யூஸ் பண்ணியிருப்போம். அப்புறம் கோகோனட் ஆயில் வந்து அலர்ஜிக்கே இல்லை அது. ஓகேங்களா, ஆனால் நீங்கள் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணால் உங்கள் ஹேருக்கு எதுவுமே ஆகாது தான். இது போட்டால் ஹேர் இல்லாதவங்களுக்கும் ஹேர் வரும் அப்படியெல்லாம் சொல்லவும் முடியாது. என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வந்து ஹேர் க்ரோத்தை ப்ரொமோட் பண்ணும். அதாவது ஆல்ரெடி ஹேர் இருந்து ஹேர் லாஸ் ஆனவங்களுக்கு ஹேர் ப்ரொமோட் பண்ணும். ஓகேங்களா, ஆல்ரெடி இருந்தது ஏதாவது ரீசன்ஸ்னால, ஸ்ட்ரெஸ்னாலையோ பொல்யூஷனாலையோ நீங்கள் ஹேர் கேர் பண்ணிக்காதனாலையோ உங்களுக்கு இருந்த ஹேர் போயிடுச்சு, ஹேர் லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் ரீக்ரோத் ஆக சான்ஸ் இருக்குது. ஏன் நான் சொல்கிறேன்னா, நான் யூஸ்வலாக கோகோனட் ஆயில் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். கோவிட் அப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் போனப்போ ஹேர் கேர் ஸ்டார்ட் பண்ணேன். ஃப்ளாக்ஸ் சீடு அப்புறம் இந்த கஞ்சி அதெல்லாம் போட்டு 1 இயர்லேயே எனக்கு டிராஸ்டிக் சேஞ்சஸ் வந்தது. ஸோ ஹேர் கேர் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி ஹேர் இருந்தவங்களுக்கு வந்து கண்டிப்பாக க்ரோ ஆகும். புதுசாக இல்லாத இடத்துல வந்து வீடியோவில் சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு அது எந்த அளவுக்கு கரெக்ட் அப்படின்னு தெரியல. ஓகேங்களா, ஸோ ஆயிலுக்கு வந்து இது செகண்ட் பாட்டில் எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை. கலர், ஸ்மெல் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. இப்போ நான் ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிட்டு ஃப்ளாக்ஸ் சீடு தான் போட போகிறேன். இவ்வளோ நாள் வந்து வெறும் ஆயில் மட்டும் யூஸ் பண்ணி என்ன ரிசல்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தேன். நீங்கள் அவங்க பேஜில் போய் பார்த்தீங்கன்னா ஆயில், ஹேர் மாஸ்க், ஹேர் பேக், அப்புறம் இன்டர்னல் டயட் எல்லாமே சொல்லியிருப்பாங்க. நமக்கு அதெல்லாம் பண்ண சீரியஸாக டைம் இல்லை. அதனால் என்னோட ஹேர் ரொட்டீன் எப்பவும் என்ன பண்ணுவோம் அதுதான் நான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எனக்கு என்னன்னா, இதை மட்டும் யூஸ் பண்ணி நம்மளுக்கு ஹேர் க்ரோத் ஆகுதுன்னா நம்ம மற்ற எதுவும் பண்ண வேணாங்கிறதுக்காக தான் நான் ட்ரை பண்ணேன். ஸோ எவ்ரி டைம் யூஸ் பண்ணும்போது ஷேக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. என்ன ரீசனா, இவங்க போட்டு இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே கீழே போய் செட்டில் ஆயிடும். ஸோ உங்களுக்கு வெறும் ஆயில் மட்டும் தான், அந்த எக்ஸ்ட்ராக்ட் மட்டும் தான் மேலே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா ஷேக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நாள் யூஸ் பண்ணால் ஹேர் க்ரோத் ஆகும் தான் சொல்கிறாங்க. இப்போ ஹேர் பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், லெங்க் நல்லாவே இருக்கும், தேவையான லெங்க். பட் திக்னஸ் வந்து ஹேர் லாஸ் ஆகி தான் போயிடுச்சு. ஸோ எனிஹவ் நான் இதை யூஸ் பண்ணி பார்க்க நிறைய ஆயில்ஸ் தான் நான் யூஸ் பண்ணி ஹேர் க்ரோத் ஆகும்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவேன். ஹேர் லாஸ் ஆனதோடவே அப்படி நீங்களும் அப்புறம் மறுபடியும் கோகோனட் மாறிடுவேன். ஸோ அந்த தப்பு இங்கே பண்ண வேணாம், ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் அதை ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இது ரிலேட்டடான ஜென்யூன் ஃபீட்பேக் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன். ஷுவராக ஜென்யூன் ஃபீட்பேக் மட்டும் தான் ஷேர் பண்ணுவேன். பார்ப்போம். ஆனால் இப்போ வந்து இன்னையிலேருந்து நான் எகைன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் என்னோட ஹேர் ரொட்டீன். இது கூட இவ்வளோ நாள் கிரே ஹேர் இருக்கனால ஹென்னா மட்டும் தான் போட்டுருந்தேன். அதுவும் மந்த்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் பேஸ்ட் ஆன் டைம் அவைலபிலிட்டி அது மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தேன். பட் இன்னையிலேருந்து வீக்லி ஒன்ஸ் என்னோட ஹேர் பேக் ரொட்டீன், அதாவது நான் போடுறது ஃப்ளாக்ஸ் சீடு, வெந்தயம், அப்புறம் கஞ்சி தான். பட் இன்றைக்கி வந்து ஃப்ளாக்ஸ் சீடு மட்டும் தான் இருக்குது, அது மட்டும் தான் போட போகிறேன். உங்களுக்கு அதோட ரெசிபி வீடியோ ஷேர் பண்ணுறேன், நான் என்ன மாதிரி போடுறேன் அப்படிங்கிறது. அப்புறம் இதை யூஸ் பண்ணலாமா வேணாமான்னு கேட்டிருந்தாங்க செகண்ட் ரிவ்யூவில். யூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு நான் வந்து இப்போ நான் என்ன சொல்வேன்னா, இவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் இருக்கனால நீங்கள் ஃபஸ்ட் யூசேஜ்லேயே 1 வீக்லேயே உங்களுக்கு ரொம்ப ஹேர் லாஸ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணிடுங்க. ஏன்னா அது வந்து இந்த இன்க்ரீடியன்ஸில் ஏதோ உங்களுக்கு செட் ஆகலன்னு தான் இருக்கும். இல்லை ஒரு 1 or 2 months ஆகுதா, 1 or 2 weeks 3 weeks அப்படி லேட்டாக தான் ஹேர் லாஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, நம்ம ஹேர் ஃபாலிகல்ஸ் வந்து இந்த இன்க்ரீடியன்ஸ்க்கு பழகணும். நம்ம யூஸே பண்ணாத இன்க்ரீடியன்ஸ் புதுசாக போட்டிங்கன்னா கண்டிப்பாக ரியாக்ஷன் வரும் இல்லையா. ஸோ இப்போ ஸ்கின்னுக்குலாம் பார்த்தீங்கன்னா பேட்ச் டெஸ்ட்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி தான் ஹேருக்கு வந்து நம்ம பேட்ச் டெஸ்ட் மாதிரி பண்ண முடியாது. ஸோ யூஸ் பண்ணி உங்களுக்கு பயங்கரமாக கொட்டுது, முடி கொட்டுது அப்படின்னா நீங்கள் ஸ்டாப் பண்ணிடுங்க. இல்லை நான் வந்து வீக்லி த்ரைஸ் தான் யூஸ் பண்ணுவேன். ஃபுல் டைம் அப்படியே ஆயில் வச்சுட்டு அப்படியே இருக்க மாட்டேன். ஸோ எனக்கு வந்து லேட்டாக தான் ரியாக்ஷன் காமிச்சு 2 months கிட்ட யூஸ் பண்ணிட்டு தான் பயங்கரமாக ஹேர் லாஸ் ஆச்சு. ஸோ நீங்கள் உங்களுக்கு யூஸ் பண்ணிட்டு 1 வீக்லேயே பயங்கரமாக ஹேர் லாஸ் ஆகுது அப்படின்னா நீங்கள் அதை ஸ்டாப் பண்ணுறது தான் நல்லது. அப்படி இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக ஆகுதுன்னா உங்கள் ஹேர் வந்து அதுக்கு பழகுதுன்னு அர்த்தம். ஸோ பார்த்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. முன்னாடி ரொம்ப ஹேர் லாஸ் ஆகுதுன்னா கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணிடுங்க. அது உங்கள் ஹேர் செட்டே ஆகலன்னு தான் இருக்கும். இப்போ இதில் இவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் இருக்குது பாருங்க, அவங்க வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் ஃபியூ சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே அது போட்ட மாதிரி தெரியல எனக்கு. கோகோனட் ஆயில், அம்லா, பிரிங்காஜ், கரி லீவ்ஸ், ஹைபிஸ்கஸ். ஆனால் மோஸ்ட்லி இந்த கரி லீவ்ஸோட ஸ்மெல் தான் கைஸ் வருது நம்ம ஓப்பன் பண்ணதே. இந்த 1 2 3 4 5 30 6 எக்ஸ்ட்ரா வாட்டர் இருக்குது. இதை தான் வந்து இது நான் வந்து இது நினச்சேன், முருங்கை இலை நினச்சேன். அது இல்லை போல. இதோட பொட்டானிக்கல் நேம் தான் இங்கே கொடுத்துருக்காங்க நான் நினைக்கிறேன். ஆனால் இவ்வளோ மட்டும் தான் இது உள்ள இருக்கா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா ஹைபிஸ்கஸ்க்கோ, கரி லீவ்ஸ்க்கோ, பிரிங்காஜ்க்கோ, அம்லாக்கோ வந்து ஹேர் லாஸ் ஆக சான்ஸ் இல்லை. ஆனால் தலை ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வீடியோ சொல்லியிருந்தாங்க சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்னு சொல்லிட்டு. அது என்ன இன்க்ரீடியன்ட்னு நமக்கு தெரியல. யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஆனால் நிறைய ரிவ்யூஸ் இருக்குது. நான் நிறைய ரிவ்யூஸ் பார்த்து தான் இவங்க யூஸ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன். இனி இவங்களோட இன்டேக் ஹேர் மாஸ்க்கு எல்லாமே யூஸ் பண்ணால் தான் ஹேர் க்ரோத் ஆகுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அவங்க அதையும் சேல் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். இப்போ வந்து நம்ம ஃப்ளாக்ஸீடோட ஹேர் பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். நான் தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி உங்கள் தேவையான அளவுக்கு, உங்கள் ஹெட் அளவுக்கு பாயில் பண்ணிவிட்டு, இது வந்து கடையில் வாங்கின ஃப்ளாக்ஸ் சீடு தான். எக்ஸ்பைரி டேட்டெல்லாம் பார்த்து வாங்கிக்கோங்க. இது எவ்வளோ நாளைக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறது தெரியல. இது நான் ஒரு 1 week ஆயிடுச்சு நான் இந்த வீடியோ எடுத்து. நல்லா வாட்டர் பாயில் ஆனதும் ஃப்ளாக்ஸ் சீட் கட் பண்ணி போட்டுருங்க. எந்த அளவு வேணுமோ, ஏன்னா அது வந்து ஜெல் மாதிரி வரும். ஸோ உங்களுக்கு சீக்கிரமாக ஜெல் ஆகணுன்னா நீங்கள் நிறையா போடுறது தான் நல்லது. சீக்கிரமாக ஜெல்லாகி வந்துடும். அந்த ஒரு கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. தண்ணி இல்லாமல் கொஞ்சம் ஒட்டுற மாதிரி ஜெல் மாதிரி வரணும். அந்த இது வந்ததும், ஏன்னா இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணணும். இப்படியே தலையில் போட்டிங்க அப்படின்னா அது ட்ரை ஆகி நம்ம இந்த சீடு இருக்குது இல்லையா, அதை ரிமூவ் பண்ணுறதுக்கே உங்களுக்கு ஒரு டைம் ஆயிரும். ஸோ வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, கொஞ்சம் ஒரு மாதிரி திக்கானாவே நான் எடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நான் ஃபில்ட்ரு பண்ணிடுவேன். அது ஆற ஆற அப்படியே திக்காயிரும் உங்களுக்கு. அதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா ஒரு கம் மாதிரி ஆயிரும். இப்போ பாருங்கள், ஃபில்ட்ரு பண்ணுறேன். இது வந்து நான் இதுக்கு மட்டும், இப்போ நான் வந்து ஹென்னா பேக் போடுவேன். அது டீ டிகாக்ஷன் எடுத்து தான் போடுவேன். அந்த ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஷேர் பண்ணுறேன்.
டீ டிகாக்ஷன் எடுத்து தான் போடுவேன். அதுக்கும் இந்த ஃப்ளாக்ஸ் சீடு இப்போ வெந்தயம் அரைக்கிறேன் இல்லை பொடி அது சலிக்கணும் அதுக்கெல்லாம் தான் நான் இந்த ஃபில்ட்ரு வந்து யூஸ் பண்ணுவேன். வேறு எதுவுமே டீ போடவோ வேறு எதுவும் ஜூஸ் இது பண்ணுறதுக்கெலாம் நான் எடுக்க மாட்டேன். ஸோ அந்த மாதிரி தனியாக ஒரு ஃபில்ட்ரு வச்சுக்கோங்க. இப்போ இதை அப்படியே நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே அந்த எசன்ஸ் இறங்கிட்டே இருக்கும் கீழே. அது ஆறும்போது உங்களுக்கு திக்காயிரும், தலையில் தேய்க்கிற அளவு கன்சிஸ்டன்சி ஆயிரும். ஸோ